சி அப்டேட் சேனல்ல இருந்து எல்லாருக்கும் வணக்கம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் அதை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் சேனலை விசிட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணிவிடுங்க. அதில் நான் சிஏக்கு ரிலேட்டடான நிறைய மெட்டீரியல்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டேன். அது எல்லாமே உங்களோட சிஏ ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கை நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். நம்ம சேனலில் விசிட் மட்டும் பண்ணுறது இல்லாமல் சப்போர்ட் பண்ணுற விதமாக சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் ஜூன் 2024 ஃபவுண்டேஷன் பிஸ்னஸ் லா கொஷின் பேப்பரை நம்ம இப்போ ஃபுல்லாக அனலைஸ் பண்ண போகிறோம். ICAI அண்டர் நியூ ஸ்கீமில் கண்டக்ட் பண்ண ஃபஸ்ட் எக்ஸாம் ஜூன் 2024. ICAI எப்பயுமே ஃபஸ்ட் அட்டம்ப்டில், அதாவது அண்டர் நியூ ஸ்கீமில் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் எந்தெந்த சாப்டருக்கு எவ்வளோ மார்க் அலோகேட் பண்ணியிருக்காங்களோ கான்சிக்யூட்டிவ் எக்ஸாம்லேயும் அதே மார்க் அலோகேஷன் தான் இருக்கும். அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 to 3 மார்க்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நான் கொஷின் பேப்பரை வந்து ஃபுல்லாக நான் சாப்டர் வைஸ் டிவைட் பண்ணி இந்த சாப்டரில் இருந்து டோட்டலாக இவ்வளோ மார்க் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் கொஷின் பேப்பரை கூட போய் செக் பண்ணிக்கலாம். அதுவே நான் 3 months ப்ரீவியஸாக போட்டிருந்தேன் என்னோட மார்க் அனாலிசிஸ் வீடியோட நான் கம்பேர் பண்ணி சொல்ல போகிறேன். ஸோ கொஷின் பேப்பரில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா IRF இந்தியன் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க்லேருந்து 6 மார்க் வந்து ICAI கேட்டிருக்காங்க. நம்ம அனலைசஸ் வீடியோவில் 3 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் அலோகேட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு வந்து 3 மார்க் டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் இது நான் ரொம்ப மெயின் சாப்டர்னு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ கொஷின் பேப்பரில் 32 மார்க் கேட்டிருக்காங்க. நான் நம்மளுடைய அனாலிசிஸில் 25 மார்க் நான் அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன். டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு 7 மார்க் வந்து கிடைக்குது. அதுவே அண்ட் சோகாவில் பார்த்தீங்க அப்படின்னா 21 மார்க் ICAI கொஷின் பேப்பரில் இருக்குது. என்னோட அனாலிசிஸில் நான் 18 மார்க் நான் வந்து அலோகேட் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே ஜஸ்ட் 3 மார்க் தான் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் IPM ICAI கொஷின் பேப்பரில் 20 மார்க் கேட்டிருக்காங்க. நான் அலோகேட் பண்ணது வந்து 17 மார்க். ஸோ 3 மார்க் தான் இங்கே டிஃபராக இருக்குது. தென் LLP கொஷின் பேப்பரில் இருந்தது 6 மார்க், பட் நான் அலோகேட் பண்ண மார்க் 7 மார்க். ஸோ இங்கே ஜஸ்ட் 1 மார்க் தான் வந்து டிஃப்ரென்ஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கம்பெனிஸ் ஆக்ட் CA கொஷின் பேப்பரில் 21 மார்க்கு கேட்டிருக்காங்க. நான் அலோகேட் பண்ண மார்க் வந்து 18 மார்க். ஸோ நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 3 மார்க் தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இன்டர்மீடியட் போர்ஷன்லேருந்து உங்களுக்கு ஃபவுண்டேஷன் போர்ஷனுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நான் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் உங்களை பண்ண சொன்னேன். அதனால் நான் அலோகேட் பண்ண மார்க்லேருந்து ICAI இதில் 2 மார்க் அதிகமாகவே கேட்டிருக்காங்க. ஸோ கொஷின் பேப்பரில் வந்தது 14 மார்க், நான் அலோகேட் பண்ணது வந்து 12 மார்க். நான் அந்த வீடியோலேயே நியூ சிலபஸில் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண சொன்னேன். அதாவது ஃபஸ்ட் சாப்டர் அண்ட் லாஸ்ட் சாப்டர் இந்தியன் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் அண்ட் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். நான் சொன்ன மாதிரி ICAI நான் அலோகேட் பண்ண மார்க்கில் இருந்து 2 or 3 மார்க் அதிகமாகவே கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய மார்க் அனாலிசிஸ் படி எந்தெந்த சாப்டர் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் பயப்படவே தேவையில்லை. எந்தெந்த சாப்டர்லாம் அதிக மார்க் வெயிட்டேஜ் இருக்கோ ஃபஸ்ட் நீங்கள் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் ஸ்மால் சாப்டர்ஸ்லாம் நீங்கள் லாஸ்ட்டாக கூட பார்த்துக்கோங்க. அப்புறம் லாஸ்ட் ரிவிஷனில் வந்து ஹையஸ்ட் வெயிட்டேஜ் சாப்டர் 2 or 3 டைம்ஸ் நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு போயிடுங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து CA எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, இன்க்ளூடிங் டெலகிராம் சேனல். அண்ட் லாஸ்ட்டாக நன்றி, வணக்கம்.